நிறைய இப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி, அண்ணே திரும்ப வாங்கண்ணே, திரும்ப எப்போனா உங்களோட டைரக்ஷன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் கேட்குறாங்க. அது எங்களோட ஆசையும் கூட. ஸோ திரும்ப உங்களை டைரக்டராக நாங்கள் தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக நம்ம அப்போ அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இது இடைவேளை. கேப்டன்களோட படத்துக்கு இடைவேளை வருவாங்கல்ல, ஆமாம். அது மாதிரி நம்ம லைஃப்பில் இது திரைப்பயணத்தில் ஒரு இடைவேளை. இன்னொன்று, நம்மளும் இது படம் பண்ணிகிட்டே இருக்கணும், பணத்துக்காக படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக படம் பண்ணிடக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கேன். நான் உங்களுக்கு கேப் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம பேசுகிற சம்பளத்தை வாங்கிவிடுவோம், அது ஒரு விஷயம் இல்லை. பணம் போகிற புடிச்சு இருக்காரு, அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் சேஃபாக, அவருக்கு இதில் ஏதாவது லாபம் வருமா, லாபட்டம் பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் போட்ட காசாக வருமா, இது எல்லாம் யோசிச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, புடிச்சிருக்கும் நினைக்கணும். இனிமேல் ஒரு கமர்ஷியலாக அப்படியும் பண்ணிட்டு போயிட முடியாது. இதுக்கப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பொறுப்பான இயக்குனராகவும் ஒரு கதை சொல்லணும் நம்ம. ஆமாம், இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தேங்கி இப்படி லேட் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் கொஞ்சம் ரெடி ஆயிடுவோம்.